கர்நாடகத்தில் 24 மணி நேரத்தில் துப்பாக்கி முனையில் 2 கொள்ளை சம்பவங்கள் நடந்துள்ளன. முதலில் வங்கி ஏடிஎம்மில் கொள்ளை நடந்த நிலையில் 2வது நாளில் வங்கியிலேயே துப்பாக்கி முனையில் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் மங்களூரு மாநகரில் கோட்டேக்கர் பகுதியில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு வங்கியில் சுமார் 12 மணி அளவில் 6 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் முகமூடி அணிந்து கைத்துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் உள்ளே நுழைந்தனர். ஹிந்தி மொழியில் பேசிய அவர்கள் தங்க நகைகள் மற்றும் பிற மதிப்புமிக்க பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை திறக்கச் சொல்லி துப்பாக்கி முனையில் மிரட்டினர். பின்னர் அதில் இருந்த பணம், நகை ஆகியவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு காரில் தப்பி சென்றுள்ளனர். கொள்ளை போன பணம், நகைகளின் மதிப்பு 12 கோடி ரூபாய் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் வங்கியில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளின் அடிப்படையில் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். கொள்ளையர்களை பிடிப்பதற்காக தனிப்படைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மங்களூரில் கர்நாடக முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்காக பெரும்பாலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் வங்கியில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. வியாழனன்று பீதார் மாவட்டத்தில் வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்த ஊழியர்களை 2 மர்ம நபர்கள் சுட்டுக் கொன்று 83 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த சம்பவம் நடைபெற்று 24 மணி நேரத்திற்குள் மேலும் ஒரு வங்கி கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.